ஆத்தூர் சட்டமன்றத்தினுடைய வருங்கால நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெய்சங்கர் வாழ்க சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. நம்ம மனசுல இருக்கிறது வாயில சொல்லணும். வருங்கால வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜெய்சங்கர் அன்பார்ந்த பெரியவர்களே, ஜனநாயக கூட்டணி யாருன்னு எல்லாம் அடவை நிறைய போங்க. யாருக்கும் அடவை நிறையா காங்க தம்பி தான் தெரியும் போங்க. வழி விடத்துல போயா ஆள விடுற கீழ்பட்டி சேர்மேனு நீ குறுக்க வந்திருந்து வாங்கி கொண்டு பார்க்கலாம். வழியில வந்து நீ சேர்மேன் வாடா, நீ ஏன்னா எடுப்படியெல்லாம் விடுற அண்ணா. அண்ணா ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருப்போம்னா. அன்பார்ந்த நம்முடைய கீரிப்பட்டிவாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர், ஆத்தூர் சட்டமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஜெய்சங்கர் அவர்கள் இதோ உங்களிடத்தில் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய ஆதரவை இரட்டை இலைக்கு தாருங்கள் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார். நீங்க இந்த பேரூராட்சியில மிகப்பெரிய அளவுல மகளிர் இருக்கிறீங்க, சகோதரிகள் இருக்கிறீங்க. நீங்க ஆண்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய ஸ்டாலின் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் வாழுகின்ற இந்த தாய்மார்களினுடைய துரோகியாக நேற்று மாறிவிட்டார். சகோதரிகளே, இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தில் வாழுகின்ற 50% பெண்களினுடைய துரோகியாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். நேற்று சட்ட பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறுது. 33% பெண்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும் சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் நம்முடைய மசோதாவை தாக்கல் பண்ணி நாடு முழுக்க எல்லா எம்பியாக இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார் தெரியுமா? மகளிருக்கு 33% கொடுக்க முடியாது, என் குடும்பம் தான் ஆளணும், இங்க இருக்கக்கூடிய மகளிருக்கு எந்த உரிமையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மசோதாவை தோற்கடித்து விட்டார். மக்களே, இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு கவனத்தில் வச்சுக்க. இந்த மசோதா நிறைவேறி இருந்தா நம்மளுடைய சட்டமன்றத்துக்கு அண்ணன் ஜெய்சங்கர் மாதிரி 78 எம்எல்ஏ பெண்கள் போயிருப்பீங்க. எத்தனை எம்எல்ஏ? 78 பேர் எம்எல்ஏ போயிருப்பீங்க. ஆனா 78 எம்எல்ஏ சட்டசபைக்கு போகாம தடுத்த ஒரு தமிழின துரோகி யாருன்னா ஸ்டாலின். தமிழகத்தினுடைய துரோகி ஸ்டாலின். இந்த ஸ்டாலின் 78 பெண் எம்எல்ஏக்கள் நம்முடைய சட்டசபைக்கு போகாம தடுத்து விட்டார். அம்மா அவர்கள் 2016 இருக்கும் போது பெண் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை தெரியுமா? 22 பெண் எம்எல்ஏவை அம்மா புரட்சி தலைவி அவங்க சட்டமன்றத்தில் விட்டுருந்தாங்க. ஆனா 2021 ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் வெறும் 12 எம்எல்ஏ தான் பெண் எம்எல்ஏ இருக்கிறாங்க இப்ப சட்டமன்றத்தில். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசாங்கத்தை நடத்துகின்ற ஸ்டாலின் பெண்களை கொச்சைப்படுத்துகின்ற, பெண்களை கேவலப்படுத்துகின்ற, பெண்களை மானபங்கப்படுத்துகின்ற, பெண் குழந்தைகளை கற்பழிக்கின்ற, பெண்களினுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கின்ற, முதியோர்களை சீர்குலைக்கின்ற பெண்களை எல்லாமே பெண்கள் என்றால் திமுகவுக்கு என்ன கால் தூசு மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையா? தேவையா? வேகமா சொல்லுங்க, தேவையா? 78 எம்எல்ஏ போக வேண்டியதை கெடுத்த